பூண்டு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இரத்த அழுத்தம், கொழுப்பின் அளவை குறைக்க உதவும். இதய நோய், பக்கவாதம் ஏற்படும் ஆபத்தை குறைக்கும். இதயம் மற்றும் இரத்த நாளங்களை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவும். பூண்டு சாதம் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கோங்க. தோலோட பூண்டை நசுக்கி வச்சுக்கோங்க. அதுதான் இதுக்கு டேஸ்ட்டு. இது மீதமான சாதத்துலேயும் பண்ணலாம், இல்லைனா சுட சுட சாதத்துலேயும் பண்ணலாம். நான் மீதமான சாதத்தில் தான் பண்ணுறேன். இந்த பூண்டு சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் என் பொண்ணுக்கு நிறைய டைம் சுட சுட சாதம் வடித்து இந்த பூண்டு சாதம் தான் கட்டி கொடுப்பேன். மதியத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆறினாலும். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பூண்டை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. வானா வச்சு எண்ணெய் ஊற்றி உளுத்தம் பருப்பு பூண்டை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு தீயாமல் நல்லா சோந்த நிறத்தில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். சிறுந்தீயில் வச்சு செய்யுங்க. கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு நல்லா அதில் தீயக்கூடாது. நல்லா அது அந்த மிளகாத்தூள் கமுத்து போயிடணும். அந்த மாதிரி நல்லா சிறுந்தியில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. உப்பு கரையணும். ஏன்னா நம்ம இதுக்கு தண்ணி ஊற்ற போகிறதில்ல. அந்த உப்பு அந்த எண்ணெயில் கரைஞ்சிட்ருக்கணும். அதுக்கப்புறமா சாதத்தை போட்டு கிளறி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். நான் போடலை.